பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 96வது நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதுவரையிலும் நம்மை நடத்தியிருப்பாரானால் நிச்சயமாகவே இனிமேலும் கிருபையாய் கர்த்தர் நடத்துவார். வருகிற வருடத்திற்கு, ஒரு புதிய வருஷத்திற்கு எல்லாருமே ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக நான் நம்புகிறேன், நெக்ஸ்ட் இயர் வருகிற ஆண்டு நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் அப்படின்னு சொன்ன தெய்வம் நமக்கு வருகிற வருஷத்தை ரொம்ப நல்லா மாற்றி தருவார். ஸோ ஒரு புது வருஷத்தை ஒரு ஜெபத்தோடு நம்ம போகிறது ரொம்ப ஆசீர்வாதம். அதனால் 31ஆம் தேதி நைட்டு இரவு ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நம்ம புது வருட ஆராதனை வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக முடிஞ்ச எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் அதில் கலந்து கொள்ளுவோம். ஆண்டவர் புதிய வருடத்தை ரொம்ப வெற்றியாய் மாற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஆபிரகாம் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னா, ரொம்ப நாள் ஒரு ஆசீர்வாதத்திற்காக அவர் எதிர்பார்த்துட்டே இருந்து இப்போது ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறத அவர் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். நான் நினச்சது தான் நடக்கலை, ஆனால் இஸ்மவேல் பரவாயில்ல, இருக்கிறத நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டவர், நான் உங்களை ஒரு குறையும் சொல்லலை, உங்களை ஒரு தப்பும் சொல்லலை, பரவாயில்ல, என்னமோ அது நமக்கு கிடைக்காது போல தெரியுது, நம்ம அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஆபிரகாம் அந்த ஏற்கனவே கிடைச்ச ஆசீர்வாதத்தில் அப்படியே செட்டில் ஆகணும்னு நினைக்கும்போது ஆண்டவர் சொல்கிற, நீ ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, நீ அப்படி கொடுத்ததை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீ என்னை மறுதலியாததினால், நீ எனக்கு கீழ்ப்படிந்ததினால் நான் உனக்கு ஒன்று செய்வேன். உனக்கு என்ன சொன்னேனோ அந்த காரியத்தை நிச்சயம் செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தேன். அதே தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர், நான் ஆண்டவரை குறை சொல்லலை பாஸ்டர், நம்ம மேலே ஏதோ மிஸ்டேக் இருக்கும், ஆண்டவர் சொன்னார், பட் இவ்வளோ தூரம் என்ன நடத்துறதுக்கே நான் ஏமாத்திரம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை திருப்தி ஆகியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இதில் நீ திருப்தியானது சந்தோஷம், ஆனால் உனக்கு சொன்னதை நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக, ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊழியத்திற்கு கிட்டத்தட்ட இந்த 25 வருஷம், இந்த 25 இயர்ஸில் எத்தனையோ போராட்டங்களை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ சூழ்நிலைகளை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம சந்திச்சு தான் வரணுமா அப்படின்னு நினச்ச ஒரு சூழ்நிலை என்னென்னா, மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க நமக்கு பிரச்சனையாக மாறுறது. அதில் நான் ரொம்ப கடந்து வந்தேன். ஒரு திருச்சபையில் திடீர்னு ஒருத்தங்க ஒரு லேடி, திருமணமானவங்க, அவங்க ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச்சில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அவங்க பேரையும் என் பேரையும் ஒன்றா எழுதி வைக்கிறது, லெட்டர் எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க. அவங்கள கையாளுறது அப்படின்றது ரொம்ப டாஸ்காக இருந்துச்சு. அதே போல் ஒரு திருமணமான ஒரு மனுஷன், ஒரு பிரதர், திடீர்னு பார்த்தா காலையில் கூப்பிட்டு, நான் இந்த மஞ்சள் கலர் சட்டை போடலாமா, நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்போ தான் செய்வேன், என் மனைவியோட சேர்ந்து நான் வெளியே போகலாமா, நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பட் அவங்க நமக்கு ப்ராப்ளமான ஒரு நபர்களாக மாறப்பட்டிருக்கிறவங்கள எங்கள் ஊழியத்தில், என்னுடைய ஊழியத்தில் நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பர்சன்ஸால் நீங்கள் பாதிக்கப்படுகிறதற்கு, இந்த மாதிரி நபர்களால் நீங்கள் பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதிலிருந்து முழுக்க அப்பா தான் நம்மளை காப்பாற்றணும். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் என்பவர் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அப்படின்னா இந்த இடத்துல நாபால் அப்படின்ற ஒரு மனுஷனை பைபிள் சொல்லுது. இந்த நாபால் யார் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக இந்த நாபாலை குறித்து வாசிங்கன்னா, இவங்க இந்த சைக்கோ, இந்த பர்சன் தான்.
சைக்கோ நபர் தான் இவர். அப்படின்னா இவருடைய ஆக்டிவிட்டீஸ், இவர் நடந்துக்கிற விதம், அபிகாயில் இவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு நபர். ஆனால் இந்த சைக்கோ அந்த மாதிரி ஒருத்தர் மாட்டிட்டாரு. என்ன புரிஞ்சா புரிய வைக்க முடியல, சொன்னால் புரியல, இது அவருடைய மனசில் ஒன்று நினச்சிட்டு அப்படியே பண்ணுறது, அந்த மாதிரி ஆட்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆனால் அவர்களுடைய சில விஷயத்தை மட்டும் உங்களோட சொல்கிறேன். நம்பர் 1, இந்த சைக்கோ அப்படின்ற இந்த மனிதர்கள் முதல்ல யார் அப்படின்னா, அப்படி ஒருத்தரை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிறவங்க, சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுடைய மனநிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவங்க மற்றவங்களுடைய வேதனையை அவங்க சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க. அவங்க வேதனைப்படுறது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்கள், சிலர் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற பிள்ளைகளை கிள்ளி அழுகை உண்டு பண்ணுவாங்க, அடித்த அழுகை உண்டு பண்ணுவாங்க. இது கொடூரமான ஒரு சைக்கோ. அப்படின்னா இன்னொருத்தர் கஷ்டப்படுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒன்று, உங்களை சுற்றி இருக்கிற யாராவது அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டு விலகிருங்க. இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து இரக்கமே இல்லாமல் அவங்கள அவமானப்படுத்துறது, அவங்க துக்கப்படுறது, அவங்க அழுறது, அவங்க ஒன்றும் இல்லாமல் போகிறது அப்படி பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சைக்காலஜிக்கலாக வித்தியாசமான ஒரு இதில் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவையே இல்லை. இன்னொருத்தருடைய துக்கத்தில் துக்கப்படுறவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. வேதம் சொல்லுது, அழுகிறவர்களோட சேர்ந்து அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களோட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள். அப்போ ஒரு உண்மையான ஏசப்பா பிள்ளைன்னா துக்கப்படுறவங்களோட துக்கப்படுவாங்க. அப்படி கல்யாண வீட்டில் போய் சோகமாகவும் இன்னும் இறந்த வீட்டில் போய் அப்படியே சந்தோஷமாக ஆடி பாடிட்டோம் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற கேரக்டர் உள்ளவங்க சைக்காலஜிக்கலாக ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. அவங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் கவனமாய் கையாளுங்கள். நம்பர் 2, ரெண்டாவது யார் அப்படின்னா, ஆட்டி படைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அதிகாரத்தை வச்சு ஏதாவது ஒன்றை வச்சு என்னென்னா அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு, அந்த எந்த ஈவி இறக்கமே இருக்காது. அவங்க சொல்கிறதுல அவங்க நிற்பாங்க. இதை பண்ணுன்னா பண்ணணும், இதை எடுனா எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நபர். எல்லாரையுமே அப்படியே இவருடைய கண்ட்ரோலில் வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கும் அப்படின்றவங்க. இந்த மாதிரி நபர்களிடத்தில் சிலர் இந்த பிடிப்புக்குள்ளே இருப்பீங்க, விட்டுட்டு வர முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஞானமாக நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பாஸ்டர் நான் இந்த மாதிரி தான் ஒரு ஆளோட நான் சிக்கி இருக்கிறேன், ஒரு மனுஷியோட சிக்கி இருக்கிறேன், எனக்கு தெரியுது இவங்க சைக்கோ மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு வாழவும் விட மாட்டேங்கிறாங்க, சாகவும் விட மாட்டேங்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஏசப்பா உங்களை கொண்டு வருவாங்க. ஆண்டவரால் முடியும். எந்த சிக்கலாக இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்போது ரெண்டாவது, இந்த மாதிரி இருக்கிறவங்களிடத்துல கொஞ்சம் ஞானமாக இருங்க. நம்பர் 3, மூன்றாவது, இந்த மனநிலைமையில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, குற்ற உணர்வே இருக்காது. பாருங்க, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, நான் செய்கிறதெல்லாம் சரி, நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், நான் பண்ணுறது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது, இல்லை இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிறோம், இன்னொருத்தரை நம்ம கஷ்டப்படுத்துகிறோம், இது எதுவும் இருக்காது. அவங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இருக்காது. அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களால அத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் செஞ்சது தான் நியாயம், மற்றவங்க 100 பேர் நீங்கள் செஞ்சது தப்புங்க பிரதர், தப்புங்க சிஸ்டர்னு சொன்னால் கூட இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் செஞ்சது தான் நியாயம். இந்த மாதிரி நபர்களை விட்டுட்டு வெளியே வருவதற்குரிய கிருபையை கர்த்தர் தருவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா மனுஷனை நம்ம அறிஞ்சிக்கிற அறிவு ரொம்ப முக்கியம். கர்த்தரை அறிய அறிய மனுஷனுடைய அறிவு கிடைக்கும். இந்த மாதிரி ஞானமாக நம்ம இருப்போமே ஆனால் பெரிய பிரச்சனைகளுக்கு நம்ம தப்புவிக்க முடியும். நான் உங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக ஜெபிக்கிறேன். இது ஞானமாக நீங்கள் இருங்கன்னு சொல்கிறத விட இந்த காரியத்திலேருந்து விடுபடணும்னு உங்களுக்காக ஜெபிக்கிறது தான் கரெக்டு. நீங்கள் ஜெபம் பண்ணுறது தான் கரெக்டு. யாரோ ஒருவர், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என் வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை சைக்கோ மாதிரி என்னை நிம்மதியாக வாழவே விட மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், நான் அவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிறேன், அவங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக விடுதலையாக்குவார். தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட சிக்கலிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு உதவியை நீர் அனுப்புவீராகப்பா. அந்த மாதிரி நபர்களை சந்திப்பீராக ஆண்டவரே. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியாக மாறட்டும்.
உங்கள் பிள்ளைங்க அனுப்பியிருக்கிற ஜெப குறிப்புகளை பாருங்கப்பா. அந்த ஜெப குறிப்புகளுக்கு ஒரு பதில் வரட்டும் ஆண்டவரே. நன்றி. கிறிஸ்மஸ் ஆராதனை ஆண்டவரே, நியூ இயர் ஆராதனை, 23ஆம் தேதி 100 டேஸ் ஜெபத்தினுடைய நிறைவு நாள், இது எல்லாத்துலேயும் உங்கள் கிருபை கூடவே இருக்கட்டும்ப்பா. இன்றைக்கு நடக்கிற உபவாச ஜெபத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் 10 மணிக்கு உபவாச ஜெபம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.